அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரை தேவையில்லை. அதை உதயகுமார் அவர்களே செஞ்சு முடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாரு. அதனால் இந்த குழு அந்த பகுதியை விட்டுருங்க. அப்படியே ராசி அழகப்பன் அண்ணன் உலகநாயகன் கமலஹாசன் அவரோட மனசாட்சி. இந்த தமிழ்நாட்டில் சூரியனோட பவர் அப்படிங்கிறது எடுத்து சொல்லிட்டாரு. தமிழ்நாடு சூரியன் பவர் அப்படி, சூரியன் பவர் அப்படி. ஏன்னா கமலஹாசன் மனசாட்சி அப்படி தான் பேச முடியும். மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நானும் உதயகுமார் அவர்கள்லாம் அதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இதுவரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 படத்துக்கு பூஜை போட்டிருப்பார். ஒவ்வொரு பட பூஜையிலையும் அந்த படம் வெற்றி அடைய வேண்டும், அந்த பட இயக்குனர் வெற்றி அடைய வேண்டும், அந்த படம் குடிசிற்கு லாபம் வர வேண்டும் என்று அத்தனை படங்களுக்கும் மனப்பூர்வமாக சாமியை வேண்டி பூஜை பெறுவார். இன்றைக்கி அவர் பையன் இந்த படத்தில் ஒரு கதாநாயகனா நடிச்சிருக்கிறார். அப்போ அவரோட இத்தனை இயக்குநர்களை வாழ்த்தணும், இத்தனை ஹீரோக்களை வாழ்த்தணும், இத்தனை கதாநாயகிகளை வாழ்த்தணும். இன்றைக்கி நம்ம பையனை வாழ்த்துறதுக்கு ஆள் வர வேண்டும் என்று அந்த எண்ணத்துக்கு தான் இத்தனை கூட்டம், இத்தனை ஒரு விஐபிகள். அவரோட பையன் ஸ்ரீஹரி அவர் அறிமுகப்படுத்தி சில வார்த்தை பேசணும்னு சொன்னார். அவர் பேசுனது மழலை. ஓகேயா, மழலை. இவரை ஹீரோவாக வச்சு படம் எடுக்கிற அந்த நல்ல எண்ணம், உயர்ந்த உள்ளம் எல்லா இயக்குனருக்கும் வந்திருக்கிறாரு. அது ரிஸ்க்கு சரியாக வருமா அவர் பயப்படுவாங்க. ஆனால் ஒரு நல்ல எண்ணம் உள்ளனால தான் ஏஎல் ராஜா அவர் அவரை கதாநாயகனாக ஆக்கியிருக்கிறாரு. அவருக்கு பேச்சு வரணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை, நம்ம பேசணும் அவசியம் இல்லை. மக்கள் நம்மளை பற்றி பேசணும். ஆனால் ஸ்ரீஹரி அவர்கள் அவர் பேசுகிறார் இல்லையோ, மக்கள் அவரை பற்றி பேசணும். அந்த காலம் வரும், அதுக்கான வெற்றி அந்த படம் தரும். 80களில் சுதா சந்திரன் அப்படின்னு ஒரு கதாநாயகி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு விபத்தில் ஒரு கால் போயிடுச்சு, கால் இல்லை போயிடுச்சு. அவங்க அதுக்கப்புறம் கட்டக்கால் வச்சு வாழ்ந்தாங்க. ஆமாம், அவருடைய முதல் படம் மயூரி. ஒரு கால் இல்லை, ஆனால் அந்த படத்தில் அவங்க பரதநாட்டிய கேரக்டர், பரதநாட்டிய நடிப்பாங்க. அப்போ ஒரு கால் இல்லாத ஒரு கதாநாயகியை பரதநாட்டியம் ஆட வச்சு ஒரு இயக்குனர் இயக்கியிருக்காருன்னா எவ்வளோ கட்சி, எவ்வளோ துணிச்சல், எவ்வளோ நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஏஎல் ராஜாவுக்கு இருக்கு. இங்கே நான் சரி, இங்கே ஊனம்ங்கிறது எவனுக்கு மனசு சரியில்லையோ, எவனுக்கு மனசில் குறைபாடு இருக்கோ அவன்தான் ஊனமான மனிதன். மனசில் நல்ல மனசு உள்ளவன், எந்த கால் இருக்கோ கையில் இருக்கோ இருக்கோ, நல்ல மனசு இருந்தால் அவன் நிறைவான மனிதன். இவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஏஎல் ராஜாவோட துணிச்சலை நான் பாராட்டேன். அப்புறம் இந்த படத்தில் ராசியாளர் சொன்னார், திராவிட சித்தாந்தம் பற்றி இருக்குது, அதனால் இந்த பாட்டெலாம் ஜாதி பாட்டெலாம் போட்டிருக்காரு அப்படின்னா. அவர் திராவிட சித்தாந்தம் இல்லை, மனித சித்தாந்தம் இருக்குது. திராவிட சித்தாந்தம் இருந்தால் ஒரு குருக்களோட பையனெல்லாம் ஹீரோ ஆக்கிக்க மாட்டார். ஒரு குருக்களோட பையனை ஹீரோ ஆக்கியிருக்காருன்னா அது மனித சித்தாந்தம், அது நம்பிக்கை சித்தாந்தம், அது சமதர்மம், அது சமூக நீதி. இதுக்கும் மற்றதுக்கும் சம்மந்தம் இல்லை. வாழ்த்துக்கள்.
ஆர்.வி.குமார் அவர்கள் வந்து கரெக்டாக ஏ.ஆர். ராஜா பாராட்டினார். நம்ம படங்களில் வந்து நம்ம சமூக அக்கறை காட்டணும், நம்ம படங்களை வந்து சமூக நீதியை சொல்லணும், நம்ம திரைப்படங்கள் வாயிலாக சம தர்மத்தை சொல்லணும், நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும். அவன்தான் உண்மையான கலைஞன், சமூகத்து மீது அக்கறை உள்ள கலைஞன். படம் ஓடினா போதும், இப்படி ஒரு பண்ணி எடுத்துப்பட்டு ஒரு பாட்டு கிட்டு வச்சு படம் ஹிட்டான போதும், வசூல் வந்தால் போதும்னா அது வந்து கலைஞன், அது வியாபாரி. நல்ல கலைஞன்னா நல்ல விஷயங்கள் சொல்லணும். ஆனால் அந்த ஜாதி கேட்குறான் பாடல் ஒவ்வொரு வரிகளும் சூப்பர். அது ஒரு வரி மனுஷனை மதிக்கணும், ஜாதியை தூக்கி போட்டு மிதிக்கணும். ஒரு எளிமையான வரி, ஆனால் ஜாதியை தூக்கி போட்டு மிதிக்கணுங்கிறதுல அந்த ஒரு அழுத்தம், அந்த ஒரு கோபம் எல்லாம் இந்த வரிகள் இருந்துச்சு. இன்னைக்கு ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா ஒரு அறிக்கை கொண்டு வராங்க, ஜாதி ஒழிக்கிறதுக்கு, இந்து மதி அழிக்கிறதுக்கு. ஜாதியில் படத்துக்கு ரொம்ப தான். இன்னொரு படத்தில் பெரியார்லாம் காட்டினார், நல்ல விஷயம். கலைஞரை காட்டினார், எம்ஜிஆரை காட்டினார். ஆனால் ஒரு பெரியாரோட தாக்கம் அவர்கிட்ட இருக்குங்கிறது புரிஞ்சிக்க முடியாது. நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம், பெரியார் மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த ஆள் இல்லை. சமூக சீர்திருத்தம், ஒரு பகுத்தறிவாளன், மூட நம்பிக்கை எதிரானவர் பெரியார். ஆனால் இன்னைக்கு காலம் இன்னைக்கு என்ன சொல்கிறோம், பெரியார் வந்து எல்லாத்தையும் தூக்கிவிட்டு அவர் நாத்திகன் ஆக்கிட்டோம். அவர் சாமி இல்லைன்னு சொல்கிறவர், அவர்தான் பெரியார்னா அவர் சாமி இல்லைன்னு சொல்கிறவர், கடவுள் கும்புற முட்டாள்னு சொல்கிறவர், அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர். எது உங்கள் சுயநலத்துக்கும் உங்கள் கொள்கைக்கும் உங்கள் கோட்பாட்டுக்கும் ஏன் பெரியார் இங்கே அடக்கிட்டாங்க? பெரியார் ஒரு சமூகத்தில் மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி, பெண்ணடிமைக்கு எதிரானவர், ஜாதி வேணாம்னு சொன்னவர், ஜாதியை டோட்டலாக அடிக்கணும் குரல் கொடுத்தவர், அதுக்காக வாழ்ந்தவர். ஒரே ஒரு கேள்விதான், பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி அமைப்பு இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி சங்கம் இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி கட்சி இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதிக்கு ஒரு தலைவன் இருந்தானா? அப்போ பெரியார் ஜாதியை ஒழிச்சிட்டாரு சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டீங்க. ஜாதி அமைப்பு ஒரு பக்கம், ஜாதி சங்கம் ஒரு பக்கம், ஜாதி கட்சி ஒரு பக்கம், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தலைவர் ஒரு பக்கம். ஜாதி இல்லைன்னு சொன்ன பெரியாரை வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரனும் தான் அரசியல் லாபத்துக்காக போஸ்ட்ல போட்டாலே அது பெரியாருக்கு பண்ற துரோகம். தயவு செய்து பெரியாரை உங்க ஜாதி உங்க கோட்பாடுக்கு அடக்காதீங்க. அவர் பறந்து விரிந்த பகுத்தறிவாளன், அவர் நாத்திகன். பெரியார் சாமி இல்லை. அவர் மூட நம்பிக்கைக்கு எதிரான இருக்கார் தவிர அவர் பக்திக்கு எதிரானவர் அல்ல. மூட நம்பிக்கை வேற, பக்தி வேற. மூட நம்பிக்கையில் நம்ம மாற்றிக்கலாம், சாமி மாற்ற முடியாது, சாமி அழிக்க முடியாது. நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம வழிபாட்டு முறைகளில் சரி இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கும் ஒத்துக்கிறோம். இன்னைக்கு சில வழிபாடுகளில் மூட நம்பிக்கைகள் இருக்கு, அதைத்தான் ஒழிக்கணும் தவிர ஜாதியெல்லாம் சாமி ஒழிக்க முடியாது. ஜாதி நம்ம மாணவர்களுக்குள்ள ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம். இப்போ திடீர்னு நீதிபதி சந்துரு அவர்களா ஸ்கூலில் ஆசிரியர் ஜாதி பார்த்து கொடுங்கிறார். மாணவர்களுக்கே ஜாதி வேணாங்கிறான், நீ ஜாதி பார்த்து ஆசிரியரில் அந்தந்த பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியரில் போடுனா என்னங்கிறது? அப்போ நீங்க ஒன்று பண்ணுங்க, ஆசிரியர்கள்ட்டையும் சேரும்போது அவரும் ஜாதி சான்று வாங்குங்க, நாடு நாசமாக போகும். மாணவர்கள்ட்ட ஜாதி சான்று வாங்குறதே கேடு. ஓகே, அது சில விஷயங்களுக்காக வாங்குறாங்க. இப்போ ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும் எந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, மதம் அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாக விண்ணப்பம், பேர், அப்பா, முகவரி, எந்த நாடு, மதம், ஜாதி இதெல்லாம் வருது. தசி ஜாதியை தூக்குங்கிறேன், ஜாதி சென்ற ஜாதி தூக்குங்க. யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ
யாருக்கு ஜாதியை பற்றி சலுகைகள் தேவைப்படுதோ அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதி சான்றிதழ் கொடுத்து நீங்கள் சலுகை வாங்கிக்கிறீங்க. முடிச்சல. நான் எனக்கு என் பிள்ளைங்க எனக்கு ஜாதி தேவைன்னா நான் விண்ணப்பத்தில் பூர்த்தி பண்ண மாட்டேன். அப்போ எவன் ஜாதி ஒழிக்க நினைக்கிறானோ அவனுக்கு அதில் அந்த ஜாதி சான்றிதழில் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி பெற நிரப்பாதீங்க. யாருக்கு ஜாதி இப்போ ஜாதி அடிப்படையில் சலுகைகள் பெறுவது குற்றம் இல்லை, அது ஒரு இது இல்லை. பொருளாதார ரீதியாக பின்தங்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்போது யாருக்கு தேவையோ அவங்க தனியாக ஜாதி சான்று கொடுத்து அந்த சலுகைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இலவச புக்கா பெற்றுக்கொள்ளட்டும், இலவச சீருடையா பெற்றுக்கொள்ளட்டும், தப்பே இல்லை. எல்லாத்தையும் ஜாதி கேட்காதீங்க. யாருக்கு ஜாதியோ அவங்க ஜாதி ஃபில்லப் பண்ணிக்கட்டும். ஜாதி கொஞ்சம் குறை இருக்க ஒரு வழியாக இருக்கும். நீ இப்போ இந்த ஆசிரியர்கிட்டையும் ஜாதியும் கேட்டால் எங்கேயும் முடியும். அப்போது மாணவர்களையும் ஜாதியை கேட்குறது, ஆசிரியர்கிட்டையும் ஜாதியை கேட்குறது. அப்போ இது மாதிரி எத்தனை படம் வந்தாலும் எப்படி ஜாதி ஒழிக்க முடியும்? திரைப்படத்துறை தான் ஆரம்ப காலத்திலிருந்தே ஜாதி ஒழிப்புக்கு குரல் கொடுக்குது. அரசியல் இல்லை, அரசியல் ஜாதி வளர்க்குது, ஓட்டுக்காக ஜாதி வளர்க்குது, ஓட்டுக்காக ஜாதி மக்கள் பிரிக்குது. எந்த பகுதியில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கணும் அங்கே அவனுக்கு சீட்டு கொடுக்குறது. எப்படி ஜாதி ஒழியும்? நந்தனார்ல இருந்து எத்தனையோ படங்கள் இன்று வரைக்கும் ஜாதிக்கு எதிராக தமிழ் திரையுலகில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஜாதிக்கு எதிரான படம். தமிழ்நாட்டில் ஜாதிக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்த வரிசையில் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஒரு ஜாதிக்கு எதிரான படம். இப்போ ஒரு நாட்டில் ஒரு பெரிய ஒரு வெக்கக்கடை என்ன சொன்னால், யார் ஜாதி வேணாங்கிறானோ அவனை வந்து ஜாதி வெறியன்றானுங்க. எவன் ஜாதி இருக்குங்கிறானோ அவனை சமூக நீதிங்கிறானுங்க. எக்கி ஜாதி எப்படி பேச முடியும்? இந்த அன்னைக்கு ஏஎல் ராஜா ஜாதி வேணாங்கிறாரு, ஜாதியை தூக்கி மிதிங்கிறாரு. இவர் வந்து என்னென்னா ஜாதி வெறியன். ஏன் ஜாதி தான் உசத்தி, ஏன் ஜாதி தான் அப்படி ஜாதியை பேசுகிறவங்க ஜாதி வெறியர்கள். முதல்ல சினிமாக்காரர்களுக்குள்ள ஒரு உணர்வு அரசியல்வாதிக்கு வந்தாலே ஜாதி ஒழியும். யாரும் வேஷம் போடாதீங்க. எங்களுக்குள்ள உணர்வு வேதம் புதிது இல்லையா? பாலு தேவர் அப்படிம்பாரு சத்யராஜ். இந்த பையன் கேட்பான், பாலுங்கிறது உங்கள் பேர், தேவருங்கிறது நீ வாங்கின பட்டமா? ஒரு அறை. அதை விட என்ன சொல்ல முடியும் ஒரு கலைஞன்? இதுமாதிரி எத்தனையோ விஷயங்கள். உன்னார் அப்படின்னு தம்பியில் பாஸ் சொல்லலையா? ஜெமினி கணேசன் வந்து ஒரு கர்நாடக பாடகர், பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அவர் பையன் கமலஹாசன் எங்கேயோ சேருவார், தாழ்த்தப்பட்ட மக்களோடு போய் சேர்ந்துருவார். இதனாலேயே அப்போ தூக்கி வெளியே போட்டுருவாப்புல. கருத்து எல்லாமே சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு, பாரதி சொல்லியிருக்காரு. கே பாக்கியராஜ் அவர்கள் எத்தனையோ அவர் வந்து முந்தான முடிச்சு தோல் நூச்சு எத்தனையோ படங்கள் குடும்ப பங்கன கதை எடுத்திருக்காரு. ஆனால் இது நம்மால் இன்னொரு படங்க, ஒரு முடிவெற்ற அவரோட பையன், அதான் பாக்கியராஜ், ஒரு பிராமண பொண்ணை காதலிப்பார். கடைசியாக அந்த பிராமண பொண்ணோட அப்பாவே ஜாதியில் தூக்கி போட வைப்பார். அதாங்க சமூக நீதி. அது ஜாதி தூக்கி போடுறது. இப்படி எத்தனையோ படங்கள் ஜாதிக்கு எதிராக ஜாதி தூக்கி போடுற படம் எத்தனையோ வந்திருக்கு. இப்போ சொல்கிறது சினிமாக்காரனுக்கு உள்ள அந்த ஜாதி வெறுப்பு, ஜாதி ஒழிக்கணுங்கிற நினைப்பு ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் வந்தாலே ஜாதி ஒழியும் ஒழியும் ஒழியும். இந்த சூரியனும் சூரியகாந்தியும் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இயக்குனர் பெரிய ஒரு வெற்றிப்பட இயக்குனராக உருவாக வேண்டும். இது நடித்த விக்ரம் கதாநாயகன், ஸ்ரீஹரி, அப்புக்குட்டி, நம்ம மியூசிக் டைரக்டர் ரவி பிரியன், அனைவரும் நடிகரும் சரி டெக்னீஷியனும் சரி இந்த படத்தின் பிறகு வெற்றிப்பட நடிகர்களாக, வெற்றிப்பட தொழில்நுட்ப கலைஞராக வளர வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.